பட்ஜெட் நேத்து பார்த்தோம். நம்ம நேற்று ஏதாவது ஒர்க் ஆகல நம்மளுக்கு கான்ஃபிகரேஷன் இஷ்யூ. ஆமாமா. ம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா ம். நான் சீக்வன்ஸாக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு டிஃபைன் பண்ணோம். ஓகே. ஏதோ ஒரு கம்பெனி அந்த மாதிரியா? இல்லை, அக்கௌண்ட் நான் வந்துட்டு இது சொல்கிறேன். நமக்கு அக்கௌண்ட் லைக் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட், ஓனர்ஸ் ஈக்விட்டி அக்கௌண்ட், அந்த மாதிரி அக்கௌண்ட் சொல்கிறேன். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு நம்ம இந்த ரிசர்வ் ஃபார் என்கம்பரன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம் இதில் சார்ட் ஆஃப் ஓகே. அக்கௌண்ட் வேல்யூஸில். ஓகே. ஸோ செகண்ட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ம். ரெண்டு ஆப்ஷன்ஸையும் வந்துட்டு எனேபிள் பண்ணியிருப்போம். ஸோ இது ஆல்ரெடி ம். எனேபிள் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டீங்களா? இல்ல அப்ப ஆட்டோமேட்டிக்கா இருந்ததா? இல்ல நீங்க பண்ணீங்களா? இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. பட்ஜெட்டிங் கண்ட்ரோல். ஓகே. நம்ம ஓகே. தான் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஓகே. இனிஷியலாக ஓகே. வந்துட்டு லெஜர் கான்ஃபிகர் பண்ணுறப்போ நம்ம இது ம். ரெண்டு பண்ணலை. ஏன்னா இது ஓகே. லேட்டராக பட்ஜெட் பார்க்கும்போது நம்ம இது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இது நம்ம எனேபிள் பண்ணல. ஸோ இப்போ பட்ஜெட்டுக்காக வந்துட்டு நேற்று முந்தா நேற்று நம்ம எனேபிள் பண்ணோம். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷனு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க, பட்ஜெட்டிங்ல அட்வான்ஸ் ஆப்ஷன்ல போடணுமா இது? ஆமாம், அட்வான்ஸ் பட்ஜெட்டிங் ஆப்ஷன். அக்கவுண்டிங் செட்டப்ஸ்ல அட்வான்ஸ் ஆப்ஷன். ஓகே. ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் செட்டப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃபைன் பட்ஜெட். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு பட்ஜெட் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். ஸோ இதில் என்னென்னா நம்மளோட லெஜர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டோம். லெஜர் எடுத்துக்கிட்டு பட்ஜெட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பீரியட் மட்டும் இதில் அட்டாச் பண்ணிவிடுவோம். ஓகே. இது கொடுத்துட்டு ஓப்பன் நெக்ஸ்ட் பீரியட்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு பீரியட் ஓப்பன் ஆகிடும். ஓகே. ஸோ இது வந்துட்டு தேர்ட் செட்டப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்ஜெட் ஆர்க் கிரியேட் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம லெஜர் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த லெஜரை வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம, ஓகே. அதாவது ஆர்டர் ஆஃப் செக்மெண்ட்ஸு. ஸோ அது வந்துட்டு நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூவோட சீக்வன்ஸ், அதே சீக்வன்ஸ் நான் இதில் போட்டேன் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு. இது சீக்வென்ஸ்னா இது நார்மல் அது 1 2 3 4 முடியாது. சீக்வன்ஸ்னா உங்களுக்கு இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அது எந்த சீக்வன்ஸ்ல வேணும்னு சொல்லிட்டு. ஓ அந்த மாதிரியா? ஓகே. ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ ரேஞ்ச் எதுக்குன்னா எந்த அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பட்ஜெட் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஓகே. கேஸில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா அக்கௌண்ட்டு எல்லா ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இது பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ, அதாவது கம்பெனி இருக்கு பாருங்க, அது மட்டும் நான் 03 மட்டும் எடுத்துக்கிட்டேன், அதாவது ஆட்டோவுக்கு மட்டும். ம். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்டில் போயிட்டு பட்ஜெட்டிங் கண்ட்ரோலு. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்துட்டு அட்வைசரி, இன்னொன்று வந்துட்டு அப்சல்யூட்.
ஸோ அட்வைசரினா நமக்கு வார்னிங் மட்டும் கொடுக்கும். அப்சல்யூட்னா நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ அதான் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தானே சொன்னீங்க? ஆமா அப்சல்யூட்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஓகே. ஆமா. அட்வைசரினா ஜஸ்ட் வார்னிங் மட்டும் கொடுக்கும், அவ்வளவுதான். ஸோ இதில் அமௌண்ட் டைப் வந்துட்டு பீரியட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இது நம்மளோட பட்ஜெட் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிட்டேன். ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் ஜேர்னல்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். இது என்னன்னா பட்ஜெட்டுக்குள்ள ஜேர்னல் என்ட்ரி. ஓகே. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். நான் ப்ராசஸ் என்னன்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டனால நமக்கு இதில் வரல. இது ஓகே. வந்தது அப்படின்னா நமக்கு அந்த ஒர்க் ஷீட் மோடு இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நமக்கு லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வரும். ஓகே. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பட்ஜெட் ரூல்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணுவோம். சரி. இதை வருதான்னு பார்க்குறேன். ஓகே. இது ஆல்ரெடி நான் எனேபிள் பண்ணிட்டனால எனக்கு இந்த லிஸ்ட் வரல. ஸோ ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்ஜெட் ரூல்ஸில் பேசிக்காக இது இருக்கும். நமக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அமௌண்ட்டு. ஸோ என்னென்னா ஓகே. டிவைட் பைன்னு கொடுத்துருவோம். இந்த பட்ஜெட் ரூல்ஸில் டிவைட் பைன்னு கொடுத்துட்டு அந்த டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருவோம். ஸோ லெட்ஸே நமக்கு வந்துட்டு 12 மந்த் பட்ஜெட் அப்படின்னா நம்ம 12,000 கொடுக்குறோம் அப்படின்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக டிவைட் பண்ணிக்கும் பெர் மந்த் 1000 சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது வந்துட்டு ரூல்ஸில் கொடுத்துருவோம். ரூல்ஸ் இல்ல கொடுத்ததுக்கப்புறம் 1000 போட்டோனா புரியல. 1000 போட்டோனா எப்படி அது? இல்லை ரூல்ஸில் போயிட்டு ஓகே. நம்ம டோட்டல் 12,000 கொடுக்குறோம் அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு 1000 டிவைட் பண்ணிக்கும் ஒவ்வொரு மந்த்துக்கும். ஏன்னா ஓ, ஓகே. நம்மளோட பட்ஜெட் பீரியட் வந்துட்டு 12 மந்த்ஸ். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஜேர்னலில் போயிட்டு இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, கிரியேட் ஜேர்னல் பட்ஜெட் ஆமா. ரூலுக்கு அப்புறம் கிரியேட் ஜேர்னல். இதில் நம்மளோட பேட்சும் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது கொடுப்போம், செக் ஃபண்ட்ஸ்ன்னு கொடுப்போம். ஸோ இது ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு ட்ரிகர் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபண்ட்ஸ். இது ஓகே. ரெண்டும் முடிஞ்சது அப்படின்னா இதை டன் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஜேர்னல் என்ட்ரி வந்துட்டு நமக்கு இதில் கிரியேட் ஆகிடும். ஜிஎல்ல வந்துட்டு ஒரு என்ட்ரி கிரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ ஜிஎல்ல போயிட்டு இப்போ அன்போஸ்டட் கொடுத்தீங்கன்னா அந்த என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும். ஓ, அப்போ அன்போஸ்டட்லாம் அது இருக்குமா? ஓகே. ஆமா. எங்கடா அது என்ட்ரியே போடலையேன்னு பார்த்தேன். அதான் இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது இருக்கும். பட்ஜெட்டிங் ஃபுல்லாவே இது நம்ம பண்ணதுதான். ஓகே. ஆமா, இது நம்ம பண்ணது. இது பார்த்தீங்கன்னா
ஜான்வரி மட்டும் நான் பண்ணியிருக்கேன். அதனால ஜான்வரி மட்டும் இதுல இருக்காது. நான் ஓகே. போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவல் ஜேபி ஒன்று போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு சிஸ்டம் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், ஓகே. அலோவ் பண்ணாது. நான் ஒன்று போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் வந்துட்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு கிரியேட் பண்ணிக்கிறோம்னா ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு. ஓகே. ஸோ சிஸ்டம் இதில் வேலிடேட் பண்ணிக்கும். எப்படின்னா ரெண்ட் அக்கௌண்ட் வந்துட்டு எக்ஸ்பென்ஸு. ஓகே. ஸோ ஓகே. எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு நமக்கு டெபிட்ல வரும். ஸோ இந்த வேலிடேஷன் வந்துட்டு சிஸ்டம் பண்ணிக்கும். ஸோ இது ஓகே. நீங்கள் கிரெடிட்ல பண்ணீங்க அப்படின்னா இது வந்துட்டு ரிவர்சலாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ ஓகே. இந்த ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட்ல இருந்ததுன்னா சிஸ்டம் கால்குலேட் பண்ணும். ஸோ நம்ம டெபிட்ல ம். தான் கொடுத்துருக்கோம். இப்போ ம். பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், அது ஃபர்ஸ்ட் லைன் ஐட்டம் இருக்குல்ல, அதுல கிளிக் பண்ணுங்க. ம் ஃபர்ஸ்ட் லைன். அது இந்த ரெண்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகே, ஓகே. ஆமாம். ம். ஸோ இப்போ இது இது வந்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு செக் ஃபண்ட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் வந்துட்டு காட்டும். ஆஹா, இது கம்மியாக கொடுத்துட்டேன். ஒரு நிமிஷம். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபெயில் ஆகிடும். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம ஃபண்ட்ஸ் இருக்கிறத விட நம்ம நிறையா கொடுத்துட்டனால. இப்போ இதில் ஒரு இது ஜஸ்ட் நோட்டு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த என்ட்ரி போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் இது வார்னிங்கில் போய் நிற்கும். இந்த என்ட்ரி வந்துட்டு போஸ்ட் ஆகாது. ஓகே. ஸோ இது நீங்கள் அட்வைசரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் அலோவ் பண்ணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பார்த்தீங்கன்னா வார்னிங் ஆகிடும். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரிசர்வேஷன் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு வந்துடும். வருது. இதில் நமக்கு அக்கௌண்ட்டு வந்துடும் எந்த பர்டிகுலர் காம்பினேஷன் வந்துட்டு இது ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஓகே. கொடுத்தது வந்துட்டு ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அதனால இந்த அக்கௌண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணி இது வரும். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ரெண்ட் அக்கௌண்ட்டை தவிர்த்து வேறு அக்கௌண்ட் எடுத்திங்கன்னா நமக்கு ஃபண்டு பாஸ் ஆகிடும்.
ஏன்னா மற்றதுக்கு வந்துட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னும் பிளேஸ் பண்ணல. ஓகே. ஸோ இதுதான் பட்ஜெட்டு. ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல ப்ரோ, இது பெருசா இல்ல. இப்ப இந்த இது பண்ணீங்கல்ல, அதுதான் எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. அப்புறம் கிளியர் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் பண்றதுக்கு தான் அது பண்ணீங்களா? ஹோல்ட் பண்றது. இப்போ நம்ம அப்சல்யூட் பண்ணி இது பண்ணோம். ஆமா. ஸோ அதனால தான் இது வந்து இப்போ போட்டு பார்த்தோம். அதனால தான் வார்னிங் காட்டுச்சு. ஆமா. ஓகே. ஆமா. இல்ல நம்ம இது இல்ல பட்ஜெட்டிங் இவ்வளவுதானா? ஜஸ்ட் இது என்ட்ரி. பட்ஜெட்டிங் நமக்கு அவ்வளவுதான். என்னன்னா நமக்கு ஒரு பட்ஜெட் கிரியேட் பண்ணிட்டு பட்ஜெட் ஆர்க் இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு இப்போ நம்ம பட்ஜெட் ஜேர்னல் மட்டும் போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேஸ் ஆயிடும். ஸோ எப்பெல்லாம் வந்துட்டு யூசர் வந்துட்டு என்ட்ரிஸ் பண்றாங்களோ, ஸோ நம்மளோட பட்ஜெட் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ நமக்கு இந்த வேலிடேஷன் காட்டும். ஸோ இன்சைட் தி பட்ஜெட் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண பார்க்குறோம், அவ்வளவுதான். ஓகே. ஸோ பட்ஜெட் அவ்வளோதான். இது ஏபி நேற்று விட்டதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஓகே, நேற்று ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். பேயபிள் சிஸ்டம் செட்டப்பு, அதுக்கப்புறம் பேயபிள்ஸ் ஆப்ஷனு. பேயபிள் ஆப்ஷன்ஸு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸ் பார்த்தோம், எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட்டு. ஆபரேஷன் யூனிட்ல இருக்குமா? ஆபரேஷன் யூனிட்ல அக்கவுண்ட்ஸ். ஆபரேஷன் யூனிட் ஒரே நிமிஷம் க்ளோஸ் பண்ணுங்க. இதை ஒரே நிமிஷம். இதுல இருந்து இதுல வந்து ஆப்ஷன்ஸ்ல பேபிள் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஆமா, ஐ திங்க் பேபிள் ஆப்ஷன்ஸ் கூட நம்ம நேற்று பார்த்துட்டோம். இது வரைக்கும் பேமெண்ட் வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். பேமெண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா, நான் எக்ஸாக்ட்டா நான் பார்க்கல நேற்று. அப்படியா? இதுல முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவா இது? அப்போ இல்ல என்னன்னா நேத்து நான் பண்ணதை ரிப்பீட்டா மறுபடியும் போட்டு பார்ப்பேன். அது பார்க்கல நேத்து. சரி சரி. இல்ல இது அதுதான், இது வரைக்கும் கூட பாட்டு, இது கூட பாட்டுன்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வேணா சொல்லுங்க. சரி, ஓகே ப்ரோ. Funding currency tax report invoice approval நம்ம பார்த்தோமா? அப்ரூவல் மேட்சிங். ஆமா, அப்ரூவல் இது பார்த்தோம்ல. நம்ம யூஸ் அப்ரூவல் ஒர்க் ஃப்ளோ கொடுத்தோம் அப்படின்னா நீங்க கூட கேட்டீங்களா இது ஏன் வந்துட்டு டிசேபிள் ஆயிருக்குன்னு. இது எனேபிள் பண்ணோம்னா நமக்கு இது வரும்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் பேபிள் ஆப்ஷன். ஸோ இது வரைக்கும் நேற்று பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது தவிர்த்து நமக்கு சில கான்ஃபிகரேஷன் இதில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேமெண்ட் டேர்ம்ஸு. ஸோ பேமெண்ட் டேர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இமீடியட்டுங்கிறதுனால 100% டியூன்னு கொடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும். ஸோ இது மற்ற பேமெண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸே 30 days நெட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100% டியூ வந்துட்டு 30 daysன்னு கொடுத்துருப்பான். ஓகே. ஸோ இது ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட். ஸோ இது வந்துட்டு 30 days டியூவு. பட் ஸ்டில் வந்துட்டு நான் தனித்தனியாக இன்னைக்கு ஒரு 50%, நாளைக்கு ஒரு 50% அப்படி பே பண்ண மாட்டேன். ஸோ டியூ டேட்ல வந்துட்டு என்டையர் டியூ அமௌண்ட் வந்துட்டு நான் பே பண்ணிடுவேன். ஸோ இங்கே பர்சன்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100.
இதுல வந்துட்டு நான் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிறேன். டிஸ்கவுண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டா, இது வந்துட்டு ஆக்சுவல் டியூ வந்துட்டு 30 டேஸ். ஸோ லெட்ஸ் சே 10 டேஸ், அதாவது எர்லியரா வந்துட்டு பே பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு 1% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இது ஒரு ரூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலயே வந்துட்டு நமக்கு வேற ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. எப்படி அப்படின்னா உங்களுக்கு நான் லெட்ஸ் சே எனக்கு மல்டிபிள் டேஸ் இருக்கு. ஸோ இதுல 30% டியூ வந்துட்டு 10 டேஸ்ல, ஓகே, பாக்கி 30% டியூ வந்துட்டு 20 டேஸ்ல, 20 days. another 40% வந்துட்டு 30 டேஸ்ல, இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒன்னொன்னுக்கும் நீங்க டிஸ்கவுண்ட் டிஃபைன் பண்றதுன்னா டிஸ்கவுண்ட் டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ இதுல ஓகே, பாத்தீங்கன்னா இந்த 30%க்கு வந்துட்டு 1% டிஸ்கவுண்ட் 8 டேஸ்க்குள்ள பே பண்ணலாம். ஓகே, பாக்கி இருக்கிறது வந்துட்டு அகைன் 1% 15 டேஸ். இந்த மாதிரி நீங்க டிஸ்கவுண்ட் டியூஸ் இது கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு பேமெண்ட் டேர்ம்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் செட் இருக்கு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் செட் வந்துட்டு நமக்கு ஆப்ஷனல் கான்ஃபிகரேஷன் தான். ஸோ ஓகே, நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன்று வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டுக்கு டிஃபைன் பண்ணிடுறேன். ரெண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் டைப்ல பண்றோம், கரெக்டா? டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு. டிஸ்ட்ரிபியூஷன் செட். ஆமாம். இல்லை நம்ம டிஸ்கவுண்ட்னு பார்த்தது வந்துட்டு இதில் பார்த்தோம், பேமெண்ட் டேர்ம்ஸில் பார்த்தோம். ஓகே, ஸோ இது என்னன்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு ம், அந்த பேமெண்ட்டு கீழே வந்துட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும் நமக்கு, அந்த ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் செட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு நமக்கு மேண்டேட்டரி இல்லை. ஸோ இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஓகே, பட் ஸ்டில் நமக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லெட்ஸே நமக்கு ஒரு ரிப்பீட்டட் பேமெண்ட் வரும், இல்லாட்டி ரிப்பீட்டட் காம்பினேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, அப்போ வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எவ்ரி டைம் வந்துட்டு இந்த அக்கௌண்ட் கோட் காம்பினேஷன் என்டர் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இந்த அக்கௌண்ட் எல்லாம் வந்துட்டு அதில் வந்துடும். ஓகே, ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு 4 லைன் 5 லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஓகே. டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ ம், அந்த கேஸ்க்கு வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரே ஒரு அக்கௌண்ட் 100%ன்னு கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ லெட்ஸே நமக்கு டிபார்ட்மெண்ட் ஏ பி சிடி இருக்கு அப்படின்னா எவ்ரி ஓகே. டைம் நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் வந்துட்டு நம்ம 25 கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே, அக்கார்டிங்லி அந்த அமௌண்ட் வந்துட்டு ஸ்ப்ளிட் அவுட் ஆகிடும். ஓகே. அமௌண்ட் அதுதான். ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ளிட் அவுட் ஆயிடுமா? ஆமாம், இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இது 50 போடுறோம், ம். எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? அது 50% எதுவுமே 50 ஆகும், ஸ்ப்ளிட் ஆ. ஆகுமா? ஸ்ப்ளிட் ஆகிடும். ஒரு நிமிஷம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லொக்கேஷன் பேஸ் பண்ணி நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ 100 வந்துட்டு நமக்கு இதுக்கு போகணும். ஐ மீன் 50% வந்துட்டு 100க்கு போகணும். செகண்ட் 50% வந்துட்டு 200க்கு போகணும், சென்னை அண்ட் ஹைதராபாத். ஸோ இதுதான் நம்மளோட ரூல். ஸோ லெட்ஸே இப்போ நம்ம இது யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், இன்வாய்ஸு. ஸோ நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது 10,000 சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா இன்வாய்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் செட் வந்துட்டு அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா லைன் லெவலில். ஸோ இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 லைன் இருக்கும். ஒன்று வந்துட்டு 5,000 ஃபார் ஃபர்ஸ்ட் லைனு அண்ட் செகண்ட் 5,000 ஃபார் செகண்ட் லைன்.
ஓகேங்களா? ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. இது 50-50 ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ அதுதான் இது வந்துட்டு நம்ம இன்வாய்ஸ் போடுறப்போ நம்ம இது செக் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. ஓகே, அதான் பார்த்துட்டே இருந்தேன். பட் ஆனா இது அப்படியே இப்ப இந்த டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சுட்டு இது ஜஸ்ட் வந்து ஒரு மேண்டேட்டரி கிடையாதுல்ல நம்ம. ஆமா, ஆப்ஷனல் தான். ஓகே, ஆப்ஷனல். ஓகே. அதுக்கப்புறம் டாலரன்ஸ். ஸோ டாலரன்ஸ் வந்துட்டு எதுக்கு வரும் அப்படின்னா, மோஸ்ட்லி நமக்கு இந்த கேசஸ்க்கு வரும். பிஓ மேட்ச் பண்ணி பண்றோம் இல்லையா, அதுக்கு தான் மோஸ்ட்லி வரும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்லேருந்து எவ்வளோ குவான்டிட்டி டாலரன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஆர்டர்லேருந்து எவ்வளோ ரிசீவ்டு, அப்புறம் ப்ரைஸு. ஸோ இது மோஸ்ட்லி உங்களுக்கு ஆமாம் ரிலேட்டட். எல்லாமே ஒவ்வொரு சப்ளைஸ்க்கும் நம்ம நோட் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த இதுவா? இல்ல, சப்ளையருக்கு இல்ல. இது எதுக்குன்னா நம்ம பிஓலேருந்து இன்வாய்ஸ் மேட்ச் பண்றோம் இல்லையா. பிஓ மேட்ச் பண்றப்போ இப்போ ஆர்டர்டுன்னா நமக்கு என்னன்னா பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஆர்டரை வச்சு இன்வாய்ஸ் மேட்ச் பண்றோம் அப்படின்னா, லெட்ஸ் சே பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு 8 குவான்டிட்டிஸ் இருக்கு, நம்ம 9 குவான்டிட்டிஸ்க்கு பண்றோம் அப்படின்னா எவ்வளோ வந்துட்டு இதுல நமக்கு டாலரன்ஸ் கொடுக்குறோம், 1% 2% கொடுத்தோம் அப்படின்னா. ஸோ இதில் லெட்ஸே 10% கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஆர்டர் பண்ணது வந்துட்டு 10 இதில் பிஓவில். இதில் வந்துட்டு நம்ம 11 கொடுக்குறோம் அப்படின்னா சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா நம்ம 10% டாலரன்ஸ் இதில் கொடுத்துருக்கனால. ஸோ சிமிலர்லி அதர் இது எக்ஸாக்ட்டா கொடுக்கணும் நம்ம. ஆமா, எக்ஸாக்ட். இதில் என்ன கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் அதில் ஒர்க் ஆகும் நமக்கு. ஓகே. ஆனா இது வந்து நம்ம பிஓ வந்து அப்டேட் பண்றதுக்கான இதுதான் டாலரன்ஸ். இப்போ ஒவ்வொரு இதுக்கும் மாறும்ல ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து பிஓ ரேட் மாறும், வேற ஏதாவது இதுக்கு வந்து பிஓ ரேட் மாறும். ஸோ நம்ம இங்க வந்து மேனுவலா மாத்தணுமா? இல்ல மேனுவலா மாற்றக்கூடாது. அதாவது கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த லிமிட்டை தாண்டி வந்துட்டு யூசர் வந்துட்டு இது பண்ணக்கூடாது, இன்வாய்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம இது ஆஸ் அ ஹோல் வச்சிருப்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு வெண்டாருக்கோ இதுக்கு கூட இருக்காது, ஆஸ் அ ஹோல் ஃபார் தி பிஸ்னஸ் யூனிட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சிஸ்டம் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா மொத்தமாக வேலிடேட் பண்ணும். ஸோ இந்த கம்பெனி பாலிசிஸ்ல வந்துட்டு 10% இருக்கு டாலரன்ஸ். ஸோ இந்த 10% தாண்டிடுச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். யூசர் வந்துட்டு இன்வாய்ஸ் ப்ராசஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் ரூலுங்க. ஸோ நம்ம எவ்ரி டைம் மாற்ற முடியாது, அது அதனால தான். ஓகே ஓகே ஓகே. சப்போஸ் நம்ம மாத்தணும், இப்போ பிஓ வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டா அவங்க கொடுத்துருவாங்க, அதை நம்ம வந்து இங்க வந்து அப்டேட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா மாத்தணும்னா செட்டப்பே மொத்தமா மாத்தணும்ல. இல்ல இது நமக்கு பிஓ ரேட் வராது. இது என்னன்னா பிஓவோட குவான்டிட்டி. எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர்ல வந்துட்டு 10 குவான்டிட்டிஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டேன், அந்த 10 குவான்டிட்டிஸ் வந்துட்டு ரிசீவ் பண்ணிட்டேன். இப்போ இன்வாய்ஸ் பண்ணும்போது எனக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் தான் மேட்சிங் ரூல். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர்ல என்ன இருக்கோ அது அப்படியே எனக்கு இங்க இருக்கணும் இதுல இன்வாய்ஸ்ல. ஸோ இதுல இருந்து வேரி ஆச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு எனக்கு ஹோல்ல போய் விழும், விச் மீன்ஸ் நம்ம வந்துட்டு கரெக்டா பண்ணலன்னு சொல்லும். ஸோ இது வந்துட்டு ஆடிட்டிங் இஷ்யூஸ்ல கூட நீங்க பார்க்கலாம். ஸோ என்னன்னா இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணது இவ்வளோக்கு பண்ணியிருக்கோங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த கேஸ்ல நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது நம்ம ரிசீவ் பண்ணது ஆக்சுவலா 10 குவான்டிட்டிஸு, பட் ஆனால் இன்வாய்ஸ் பண்ணது வந்துட்டு 11. ஸோ இது வந்துட்டு அவுட் ஆஃப் புக்ஸ் போயிடுது இந்த 1 குவான்டிட்டி. புரியுதுங்களா? அந்த ஸ்கிரீன் காமிங்க கொஞ்சம். எந்த ஸ்கிரீனுங்க? இப்போ இதுல தான் டாலரன்ஸ் தான இருக்கீங்க? ஆமா, இதுல தான் சொல்றேன். ஓகே ஓகே. இல்ல ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். இல்லாட்டி எக்ஸல்ல வேணா போட்டு காட்டிடுவேன் நானு. அது வந்து கொஞ்சம் போட்டு காட்டுங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. ஒரு நிமிஷம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்சிங் ரூல் வந்துட்டு பிஓ. ஸோ இங்கே மேட்சிங் ரூல் பிஓங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஆர்டர்ட் குவான்டிட்டியும் இன்வாய்ஸ் குவான்டிட்டியும் எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ இது வந்துட்டு எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா சிஸ்டம் என்ன பண்ணுன்னா ஹோல்டில் போய் விழுந்துடும். ஓகே. ஓ, ஆர்டரும் இது இன்வாய்ஸும் மேட்சிங்காக இருக்கணும். ஓகே. ஆமாம், நமக்கு இதில் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் மேட்சிங் இருக்குது. நமக்கு பிஓ இருக்குது, நமக்கு ரிசிப்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு இன்ஸ்பெக்ஷன் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு 3 வேஸ் ஆஃப் மேட்சிங் தி பர்ச்சேஸ் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டரில் வந்துட்டு லெட்ஸே வந்துட்டு 10 குவான்டிட்டிஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு இன்வாய்ஸில் வந்துட்டு 10 தான் இருக்கணும். ஓகே. ஸோ 10க்கு மேலே போச்சு அப்படின்னா, இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 11 இருக்குது அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு நமக்கு ஹோல்டில் போயிடும். ஹோல்டில் போயிட்டு சொல்லிடும் குவான்டிட்டி இன்வாய்ஸ்ட் அண்ட் குவான்டிட்டி ஆர்டர்ட் இஸ் டிஃப்ரெண்ட்னு சொல்லிடும் சிஸ்டம். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் மேனுவலாக வேல்யூஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணீங்கன்னா தான் உங்களோட இன்வாய்ஸ் வந்துட்டு ஹோல்ல இருந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஓகே. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஆக்சுவலாக வாங்கினது வந்துட்டு 10 பொருள், பட் வந்துட்டு இன்வாய்ஸ் பண்ணுறது வந்துட்டு 11 பொருளுக்கு இன்வாய்ஸ் பண்ணுறேன். ஸோ பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அக்கௌண்டன்ட் வந்துட்டு மேபி 1 குவான்டிட்டி வந்துட்டு அவுட் ஆஃப் தி சிஸ்டம் எடுத்துட்டு போறாரு, which means 1000 வந்துட்டு லாஸ் ஃபார் தி பிஸ்னஸ். ஓகே. ஸோ அவாய்ட் தட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு ஹோல்ஸ். ஸோ பிஓக்கும் இதுக்கும் வந்துட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம இதை ஹோலில் பிளேஸ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இந்த ஹோல் ரிலீஸ் பண்ணுறப்போ விச் மீன்ஸ் அகெயின் இன்வாய்ஸ் வந்துட்டு 10க்கு அவர் சேஞ்ச் பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு ஹோல் ரிலீஸ் ஆகிடும், இன்வாய்ஸ் வந்துட்டு வேலிடேட் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு நமக்கு நார்மல் சினாரியோ. ஓகே. ஸோ இதே இதில் ஆஸ் அ கம்பெனி பாலிசி நம்ம டாலரன்ஸ் வந்துட்டு 1 குவான்டிட்டிக்கு வச்சுருப்போம். ஸோ எதுக்காக வந்துட்டு இந்த டாலரன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, லெட்ஸே நம்ம ஆர்டர் பண்ணது வந்துட்டு 10 குவான்டிட்டிஸு, இப்போ நமக்கு ஆன் அன் அர்ஜென்ட் டிமாண்ட் வந்துட்டு நமக்கு இன்னொரு குவான்டிட்டி தேவைப்படுது, 1 or 2 குவான்டிட்டிஸு. ஓகே. ஸோ இந்த கேஸில் இப்போ நம்ம டாலரன்ஸோட குவான்டிட்டி வந்துட்டு லெட்ஸே 1 குவான்டிட்டின்னு கொடுத்துருக்கோம். அப்போது நம்ம 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது நான் 10 சொல்லியிருக்கேன், எனக்கு நான் ரிசீவ் பண்ணுறப்போ எனக்கு 11 கொடுத்துருங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்வாய்ஸ் போட்டு பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸில் வந்துட்டு டாலரன்ஸ் நம்ம ஆல்ரெடி 1ன்னு செட் பண்ணிட்டனால இன்வாய்ஸ் வந்துட்டு நம்ம 11 கொடுத்தோம் அப்படின்னா சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கும், ஏன்னா டாலரன்ஸ் இருக்கிறனால. ஓகே. இது புரியுதுங்களா? டாலரன்ஸ் வந்துட்டு எந்த கேஸ்ல வரும், ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த கேஸ்ல வருதுன்னு புரியுது. இப்போ எனக்கு வந்து என்ன புரியலன்றத நான் சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து ஒரு 20 கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. 20 கொடுக்குறாங்க, இதோட யூனிட் பிரைஸ் சொல்லிடுறாங்க, இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் பிரைஸ்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க, இதெல்லாம் யூனிட் பிரைஸ் சொல்லிடுறாங்க. ஆனா இப்போ இந்த 20யும் இந்த 1000யும் நம்ம எங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடியே இப்போ இவங்களோட ஆர்டர் ஒரு கம்பெனிஸ்க்கும் டிஃப்ரெண்டான இது இருக்கும்ல. என் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு சப்ளைஸ்க்கும் ஒவ்வொரு பிஓ இருக்கும், புது பிஓ வரும், புது வரும். இப்போ இந்த பிஓவை நம்ம எங்க வைப்போம்? இப்போ இந்த புரியுதா, இந்த பிஓ 10 தான் வரும்னா அந்த பிஓவை நம்ம எங்க வைப்போம்? ஒவ்வொரு குவான்டிட்டிக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் பிஓ இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசெட்டுக்குன்னா அது ஒரு பிஓ கொடுத்துருப்பாங்க, இந்த ஆர்டர் தான் வரும். ஸோ எனக்கு எக்ஸாக்டா எங்க புரியலன்னா இந்த இடம் தான், அதாவது நம்ம டாலரன்ஸ்ல எது ஹோல்டுல வரும், அதாவது 11 எக்ஸ்ட்ரா 1 வந்துச்சுன்னா ஹோல்ட் ஆயிடும்ன்றீங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 10 போடுறோம்ல, அது எப்படி வந்து இவங்க கொடுக்குற ரேட்டு நம்ம எப்படி நம்ம புடிச்சு அதுல போடுவோம்? நம்மளா அதை மேனுவலா போடுவோமா, இல்ல வேற ஏதாவது டீம் அதை அப்டேட் பண்ணுமா? இல்ல, அதாவது இது எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த யூனிட் பிரைஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்வென்ட்ரியில வந்துட்டு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இன்வென்ட்ரியில ஐட்டம் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணும்போது அதுலயே நம்ம யூனிட் பிரைஸ் கொடுத்துருவோம். ஸோ இதுல யூனிட் பிரைஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு பேஸ்ட் ஆன் தி காஸ்டிங். ஸோ காஸ்டிங் வந்துட்டு அகைன் நமக்கு இன்வென்ட்ரியில இருக்கு. ஸோ
ஸோ அதை ஓகே பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு யூனிட் ப்ரைஸ் வந்துட்டு இதில் பாப்புலேட் பண்ணணும், இதில் பர்ச்சேஸ் ஆர்டரில். ஸோ ஓகே இல்லாட்டி நீங்கள் மேனுவலாக அதில் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் யூனிட் ப்ரைஸு. இப்போ லெட்ஸே ஓகே ஒரிஜினல் ப்ரைஸ் வந்துட்டு 1000 அப்படின்னா, இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுறப்போ வெண்டர் வந்துட்டு சொல்கிறாரு, இல்லை 1000 வந்துட்டு ஓல்ட் ரேட்டு, இது வந்துட்டு நமக்கு 1100ன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே இந்த ரேட் வந்துட்டு நீங்கள் ஐட்டமில் வந்துட்டு அப்டேட் பண்ணணும். அப்படி இல்லை ஓகே அப்படின்னா நமக்கு இதில் பண்ணிக்கலாம், இதில் பர்ச்சேஸ் ஆர்டரில் நீங்கள் 1100ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே இது உங்களுக்கு எதில் போய் விழும் அப்படின்னா, உங்களுக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட். ஓகே நம்ம இந்த இது பர்ச்சேஸ் கிரியேட் பண்ண அதெல்லாம் சொன்னீங்க பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ். ஓகே ஸோ நம்ம அந்த இன்வென்ட்ரி டம்மி இன்வென்ட்ரி யார் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? டம்மி இது கிரியேட் பண்ணுமா? ஆமா. ஆமா ஆமா ஆ, ஆமாமா அந்த டம்மி இன்வென்ட்ரி யார் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 2 அக்கௌண்ட் இருந்தது. பர்ச்சேஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ் ஒன்று, இன்வாய்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ் ஒன்று. ஓகே ஸோ அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ்னா என்னன்னா, இப்போ என்னோட இன்வென்ட்ரி ப்ரைஸ். ஸோ இன்வென்ட்ரி ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு 1000. ஓகே அதே இது நமக்கு பிஓ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1100. ஓகே ஸோ சிஸ்டம் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, இந்த 100 ருபீஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் வேரியன்ஸாக எடுத்துக்கும். ஓகே வேரியன்ஸ் ஓகே ஓகேங்களா? ஓகே டவுட் ஏதாச்சும் இருக்குங்களா? இந்த வேரியன்ஸ் வந்து நம்ம அதுல கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது ஆமா வந்து பியூர் பிரைஸ் 100 வந்து இந்த 100 வந்து தனியாவே நம்ம கிட்ட காட்டும்ல. ஆமா இது ஆமா இவ்வளவு வேரியன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி கால்குலேட் பேலன்ஸ் சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்தோம்னா இந்த ஆமா வேரியன்ஸ் வரும்ல. ஓகே ஆமா ஓகே ஆமா ஓகே ப்ரோ. அதுலேயே வந்துடும் நமக்கு. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு நமக்கு இன்வாய்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஓகே இன்வாய்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு இதில் ப்ரைஸிங் நம்ம கொடுக்குற மாதிரி, பர்ச்சேஸ் ஆர்டரில் ப்ரைஸிங் கொடுக்குற மாதிரி நம்ம இன்வாய்ஸில் வந்துட்டு பிஓவை மேட்ச் பண்ணும்போதும் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம், நமக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ லெட்ஸே ஓகே பிஓ ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு லெட்ஸே 1100. பட் இன்வாய்ஸில் நமக்கு கொடுக்கும்போது என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 1500ன்னு கொடுக்குறோம். ஸோ இதில் இன்வாய்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 400. ஓகே ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு வேரியன்ஸ் இருக்கு பாருங்க, பர்ச்சேஸ் ப்ரைஸு. ஸோ இது வந்துட்டு ஐட்டமோட யூனிட் ப்ரைஸ் கூட பர்ச்சேஸ் ஆர்டரோட ப்ரைஸை வந்துட்டு வேலிடேட் பண்ணிட்டு சொல்லும், இதுதான் டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு. அதே இது ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டரோட ப்ரைஸையும் ஓகே இன்வாய்ஸோட ப்ரைஸையும் வேலிடேட் பண்ணி இதுதான் டிஃப்ரென்ஸ்னு சொல்லும். ஓகேங்களா? ஓகே இல்லை இப்போ புரியுதுங்களா? டவுட் இருக்கா? ஓ, இது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து 1100, ம் இன்வாய்ஸ் 1500. ம் இனி ஃபுல் ஃபார்ம் ப்ரோ ஐபிவினா இன்வாய்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ். இன்வாய்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ். ஓகே 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 ஓகே. ஆனா அதான். இப்படி இருந்தா நம்மளுக்கு எடுக்காதுல்ல. இப்போ பிஓ ரேட் வந்து 1100 தான், ம் இன்வாய்ஸ் அதிகமா கொடுத்துடுறாங்க. ம் இன்வாய்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ் ஓ அப்படி கொடுத்து இது பே பண்ற. ஓகே ஓகே ப்ரோ. இது வந்துட்டு நமக்கு ஹோல்ல தான் போகும், என்ன டிஃபரன்ஸ்? அதான் 400 ஹோல்ல போகும் கரெக்டா? ஆமா கரெக்ட். ஓகே ப்ரோ ஓகே டன் ப்ரோ. ஓகே ஸோ இதுதான் நமக்கு இது. ஒரு நிமிஷம்.
ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. இதுதான் வந்துட்டு நமக்கு டாலரன்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு நமக்கு மல்டிபிள் இது இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டர்டோட பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஆர்டர்டு, அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம அதே இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இப்போ பிஓ பேஸ்ட் இன்வாய்ஸ் மேட்ச் ஒன்று இருக்கு, ரிசிப்ட் பேஸ்ட் மேட்ச் இன்வாய்ஸ் இருக்கு, இன்ஸ்பெக்ஷன் டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ இதில் ரிசிப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா லெட்ஸ் சே இதே கான்செப்ட் தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம பிஓ ப்ரைஸ் கூட மேட்ச் பண்ணி இதுலேருந்து அது வேரி ஆச்சுன்னா எப்படி சிஸ்டம் ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். அதே மாதிரி ரிசீவ்டு, அதே மாதிரி ப்ரைஸ் வேரியன்ஸு. ஸோ இதுதான். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நமக்கு டாலரன்ஸோட இது லிமிட்ஸ் அண்ட் திஸ் திங்ஸ். ஓகே. ஓகேங்களா? ஸோ இது டாலரன்ஸ் வந்துட்டு நமக்கு ஆப்ஷனல் செட்டப் தான், கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல்ஸ் அண்ட் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஹோல்ஸ் அண்ட் ரிலீஸ். ஆமாம், ஹோல்ஸ் அண்ட் ரிலீஸ் அப்படின்னா இப்போ நமக்கு அந்த இன்வாய்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அது வந்துட்டு நமக்கு ஒரு ஹோல்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா பிஓ வந்துட்டு இல்லை, ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு என்னன்னா பிஓ வந்துட்டு இல்லை அப்படின்னா இன்வாய்ஸ் கிரியேஷன் வந்துட்டு அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்வாலிட் பிஓ வந்துட்டு கொடுத்துருவோம் இது நேம்ல, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நம்மளோட டைப் வந்துட்டு இன்வாய்ஸ் ஹோல்டு. ஓகேங்களா? இது கொடுத்துட்டு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும், மேனுவல் ரிலீஸ் அலௌடான்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ மேனுவல் ரிலீஸ் போச்சு அப்படின்னா நம்ம மேனுவலாகவே ரிலீஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி அக்கௌண்டிங் வந்துட்டு அலௌடான்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்டிங்கும் அவங்களால பண்ண முடியாது, அது ஹோல்டில் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓ, அதை வேலிடேட் பண்ணிட்ட பிறகு அக்கௌண்டிங் பண்ண முடியாது அவங்களால. ஆமாம், கரெக்ட். ஓகே. ஓகே. ஸோ அதுதான் இந்த 2 கான்ஃபிகரேஷனு. ஸோ டிஃப்ரெண்ட் கேசஸில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ஹோல்டுலேயே வந்துட்டு நமக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து அப்ரூவல் ஒர்க் ஃப்ளோ மாதிரி போகும். ஸோ எப்படி அது வந்துட்டு நமக்கு கஸ்டம் டெவலப்மெண்ட்டு, பட் நான் எப்படி நடக்குங்கிறது சொல்கிறேன். இப்போ இந்த ஹோல்டு இருக்கு அப்படின்னா இந்த ஹோல்டு வந்துட்டு நமக்கு ஒரு ஹோல்டு விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு அப்ரூவல் வந்துட்டு இனிஷியேட் ஆகும். எப்படின்னா இந்த பர்டிகுலர் யூசர் 1ல இருந்து யூசர் 2 ஆர் மேனேஜருக்கு வந்துட்டு போகும். ஸோ அந்த மேனேஜர் வந்துட்டு இதை ரிவ்யூ பண்ணிட்டு அவர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவார் மேனுவலா. ஸோ அதுக்கு வந்துட்டு இனிஷியேட் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நோட்டிஃபை எவ்ரி டே ஆர் ரிமைண்ட் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி ஹோல்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்துட்டு ஒரு நோட் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது மேனேஜருக்கு போயிடும். மேனேஜர் பார்த்துட்டு அவர் இதர் ஹோல்டு வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாரு, இல்லாட்டி அதில் ஆட்டோமேட்டிக் அப்டேஷன் அக்கவுண்டிங் மொத்தமா சேர்த்து பண்றதுக்கான இதெல்லாம் வந்து நீங்க பண்ணலாம். ஆமா, மேனேஜர் முடிச்சிட்டு போய் அதாவது ஹோல்டு இத்தனை டேல ஹோல்டு, அதுக்கப்புறம் ரிமைண்ட் ஆஃப்டர்னா அது என்னது, ரிமைண்ட் ஆஃப்டர்னா இத்தனை நாளைக்கு இப்போ அதுவே ரிமைண்ட் பண்ணுமா எப்படி? ஆமா, ரிமைண்ட் பண்ணும், ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். ஓகே. அப்போ அது ரிமூவ் பண்ணி விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அக்கவுண்டிங் நம்ம பண்ணிடலாம். ஆமா, அதான் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்துட்டு மேனேஜர் வந்துட்டு ஹோல்டு ரிலீஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மேனேஜர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் இதுல ஸ்பெசிஃபை பண்ணலாம், இல்லாட்டி ஏதாச்சும் டீடைல்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த டீடைல்ஸ் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் மேனேஜர் வந்துட்டு ஹோல்டு ரிலீஸ் பண்ணிடுவார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேலிடேட் பண்ணி அக்கௌண்ட் பண்ணிக்கலாம் இன்வாய்ஸை. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் நம்ம தனியாக பார்த்துடலாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட்டோட கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். பேமெண்ட் கூட என்ன ரிலீஸ் பண்ணனும் அந்த மாதிரி மேனேஜர் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது வச்சிருக்கலாமா? பேமெண்ட் கான்ஃபிகரேஷன் சொல்றீங்களே, அது எதுக்கு? அது கேட்டேன்.
பேமெண்ட் கான்ஃபிகரேஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆமா ஆமா செக் குடுப்போம். நம்ம ஆர்டிஜிஎஸ் யூஸ் correct. பண்ணுவோம். ஆ, நெஃப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம தனியா இது யூஸ் பண்ணுவோம். okay எப்படின்னா பேமெண்ட் மெத்தட் கிரியேட் பண்ணுவோம். okay பேமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் ப்ரொஃபைல்ல வந்துட்டு இப்போ நான் இந்த பர்டிகுலர் பேமெண்ட் மெத்தட் சூஸ் பண்றேன் அப்படின்னா, சிஸ்டம் எந்த மாதிரி வந்துட்டு ப்ராசஸ் பண்ணும் இந்த பேமெண்ட்ஸை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதுல டிஃபைன் பண்ணுவோம் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்ல. ஓகேங்களா? ஸோ டு ஸ்டார்ட் வித் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது இருக்கும் HTML பப்ளிஷர் ஃபார்மேட் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்னன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நெஃப்ட்டுக்கும் ஆர்டிஜிஎஸ்க்கும் ஒரே டெம்ப்ளேட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்னொன்னுக்கும் நமக்கு ஒவ்வொரு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஆர்டிஜிஎஸ் பண்றதுக்கு டிஃபரெண்ட் டெம்ப்ளேட்ஸ், ரெஃப்ட் பண்றதுக்கு டிஃபரெண்ட். ஆமா, அந்த பேமெண்ட் ஃபார்மேட்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான். ஆமா ஆமா ஆமா. இந்த பேமெண்ட் அப்லோட் ஃபார்மேட்டா இல்ல பேமெண்ட் பண்றது வேற ஏதாவது? இல்ல பேமெண்ட் அப்லோட், அதாவது பேங்க்கு கொடுப்போம் இல்லையா அந்த ஃபார்மேட். அதான் 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 புரியுது ப்ரோ. ஆ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட இது பேமெண்ட் ஃபார்மேட் நேமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட HTML பப்ளிஷர் டெம்ப்ளேட்டு. ஸோ இந்த டெம்ப்ளேட்ல வந்துட்டு இப்போ டெக்னிக்கல் இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஸ்பெசிஃபைட் ஃபார்மேட்டில் கோடிங்லாம் பண்ணி HTML ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு நமக்கு அது ஒரு டெம்ப்ளேட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வந்துட்டு நம்ம டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோடது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி நமக்கு வேற டெம்ப்ளேட் இருக்குன்னா அதை வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணிடலாம் HTML பப்ளிஷர் டெம்ப்ளேட்ல. ஓகே அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா எக்ஸ்ட்ராக்ட்னா வந்துட்டு இந்த மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இதில் என்ன கொடுத்துட்றோம்னா ஆரக்கல் பேமெண்ட் ஃபண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றோம் நம்ம. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் கார்டு அதர் ப்ராசஸ்லாம் இருக்கும். இது வந்துட்டு நமக்கு நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ இது போக வந்துட்டு நமக்கு பிபிஆர் கூட இருக்கு. பிபிஆர்னா இப்போ நமக்கு பேட்ச் பேமெண்ட். ஸோ நமக்கு பேமெண்ட்ல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்துட்டு மேனுவல் பேமெண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேட்ச் பேமெண்ட். ஸோ மேனுவல் பேமெண்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இன்வாய்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணி இது பண்றோம். அதாவது ஒரு வெண்டார் வந்துட்டு ஒன்று தான் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நான் ஒரு வெண்டாருக்கு மல்டிபிள் இன்வாய்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம் இதுல மேனுவல் பேமெண்ட்ல. அதே இது எனக்கு மல்டிபிள் வெண்டார் இருக்கு அப்படின்னா நான் அது பண்ண முடியாது. லெட்ஸ் சே 10 வெண்டார்ஸ் இருக்கு அப்படின்னா நான் ஒன்னொன்னு தனித்தனி பேமெண்ட்ஸா தான் பண்ணோம். இந்த கேஸ்க்கு நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா நமக்கு பேமெண்ட் பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆரக்கிள் டேர்ம்ஸ்ல வந்துட்டு பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வெஸ்ட்னு சொல்லுவாங்க பிபிஆர். ஸோ இது என்ன பண்ணோம்னா மல்டிபிள் வெண்டார் கூட செலக்ட் பண்ணிக்கும் இது. ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் தி செலக்ஷன் கிரைட்டீரியா வந்துட்டு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட்லாம் ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு பிபிஆர். ஸோ அந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் இது இருக்கு. பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைலா, பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனு, ஸோ இந்த மாதிரி நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் பேமெண்ட் ஃபண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இது ஒன்று. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஃபார்மேட் வந்துட்டு அட்டாச் பண்ணிட்டோம். ஃபார்மேட் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது இருக்கும் பேமெண்ட் மெத்தடு. ஓகே ஸோ பேமெண்ட் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு டிஃபைன் பண்ணிடுவோம். டிஃபைன் பண்ணிட்டு இதை வந்துட்டு எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதில் சொல்லிடுவோம். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இதில் பேபிள்ஸ்க்கு எனேபிள் பண்ணிட்டோம், ரிசீவபிள்ஸ்க்கு, அதே மாதிரி கேஷுக்கும் எனேபிள் பண்ணிட்டோம். ஓகே ஸோ விச் மீன்ஸ் இந்த சிஸ்டம்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா
நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டி லீகல் என்டிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் யூனிட் இருக்கும், அதுக்கப்புறம் பேபிள் ரிசீவபிள் டிரான்சாக்ஷன் டைப்ஸ் இருக்கும். ஸோ இந்த லெவலில் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். லெட்ஸே எனக்கு பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் யூனிட்டுக்கு தான் வேணும் அப்படின்னா அதை கூட நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் பேமெண்ட் மெத்தடு. ஓகே. ஸோ பேமெண்ட் மெத்தடுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும். பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல். ஆமாம், பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்துட்டு பேர் வந்துட்டு பில்ஸ் பேபிள் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராசஸிங் டைப் இருக்கும். எந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பிரிண்டடா எலக்ட்ரானிக்கான்னு சொல்லிட்டு நம்ம இதில் டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோடது வந்துட்டு எலக்ட்ரானிக் பேமெண்ட், லெட்ஸ் சே நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் இதெல்லாம் எலக்ட்ரானிக். ஸோ நம்ம என்ன பண்ணிப்போம்னா எலக்ட்ரானிக்னு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்றது வந்துட்டு எலக்ட்ரானிக் ப்ராசஸிங் சேனல் வந்துட்டு இதுல நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்துட்டு நார்மல் ஒரக்கிளோட பேமெண்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இ-காமர்ஸ் கேட்வேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது எப்படி போகும் அப்படின்னா நமக்கு ஒரு நடுவில் இன்னொரு அப்ளிகேஷன் கூட சிஸ்டம் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு கேட்வே. ஸோ நார்மலாக வந்துட்டு நமக்கு இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். ஆரக்கிள் பேமெண்ட் டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறதா இல்லை கேட்வே மூலமாக கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் பாயிண்ட் இருக்கும். ஸோ எப்படின்னா நமக்கு இதில் மல்டிபிள் ப்ராசஸ் வந்துட்டு இருக்கும். எப்படி அப்படின்னா நமக்கு பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா இல்லை பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்மேட்டிங்ல இருக்கா, அசம்பிளிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு பேமெண்ட் ஃபைல் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த பேமெண்ட் ஃபைல் ஜென்ரேட் ஆகுறது எந்த பாயிண்ட்ல ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட். ஓகே. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா when the payment instruction is formatted, அதாவது ஃபார்மேட்டிங் முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் கம்ப்ளீஷன் பாயிண்ட் வந்துட்டு எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்மேட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த இது டெம்ப்ளேட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேமெண்ட் ஃபைல் அது வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த யூசேஜ் ரூல்ஸ் இருக்கும். இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல மேபி நமக்கு பர்டிகுலர் பேமெண்ட் மெத்தடுக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதில் ஸ்பெசிஃபை கொடுத்துடலாம். ஸ்பெசிஃபை கொடுத்துட்டு மேபி ஒரு 2 or 3 பேமெண்ட் மெத்தட் மட்டும் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு இதில் லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே. அப்படி இல்லை எனக்கு இது ஓப்பன் பேமெண்ட் 2 or 3 பண்ணோம்னா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆல் கொடுத்துக்கலாம். ஆமாம், கரெக்ட். ஓகே. இப்போ நம்ம ஒரு இந்த இவங்களுக்கு ஒண்டி பேமெண்ட்ஸ் போனா போதும், இவங்களுக்கு ஹோல்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி இருந்தா ஸ்பெசிஃபை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது வரும், அதுக்கு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஆமாம், கரெக்ட். ஓகே. ஸோ சிமிலர்லி நமக்கு பேங்க் அக்கௌண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனு, அப்புறம் இந்த லீகல் என்டிட்டி, ஸோ இதிலெல்லாம் கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸே நமக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு எப்படின்னா நமக்கு இந்த பிபிஆர் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி கண்ட்ரி. அதாவது நமக்கு லெட்ஸே யூஎஸ்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கு, இந்தியாவில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு. ஸோ இந்தியாவிலேருந்து இது ரன் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸோட பேமெண்ட் பிக் பண்ணோம் அப்படின்னா எப்படி பிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்லே பார்த்தீங்கன்னா நம்ம கரன்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்துட்டு யூஎஸ்க்கு ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா யூஎஸோட கரன்சிஸ் வந்துட்டு பிக் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு யூசேஜ் டூல்ஸ் எப்படி இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேமெண்ட் ஃபைல் வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறது. ஸோ பேமெண்ட் டிரான்ஸ்மிஷன்னா என்ன அப்படின்னா இப்போ நமக்கு பேமெண்ட் வந்துட்டு நம்ம இதில் கிரியேட் பண்ணிட்டோம், இதில் சிஸ்டமில் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கிரியேட் பண்ண பேமெண்ட் வந்துட்டு நமக்கு பேங்க் சர்வருக்கு எப்படி போக போகுது. ஸோ இதில் பேங்க் சர்வர் வந்துட்டு ரீச் பண்ணுறதுக்கு 2 வேஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு மேனுவல்,
ஸோ மேனுவல்னா என்ன அப்படின்னா பேமெண்ட் இவங்க கிரியேட் பண்ணிட்டு லெட்ஸே ஹெச்டிஎஃப்சியில் வந்துட்டு அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணோம்னா நமக்கு எப்படி நெட் பேங்கிங் இருக்கோ அதே மாதிரி கார்பரேட் நெட் பேங்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆமா ஆமா. ஸோ அதுல என்னன்னா நமக்கு பேமெண்ட் ஃபைல் வந்துட்டு நம்ம அதுல அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணலாம். ஆமா ஆமா, இது வந்துட்டு பேங்க் பிக் பண்ணி அதுல இருந்து ப்ராசஸ் பண்ணும். இது வந்துட்டு நார்மல் வே, மேனுவல். ஓகேங்களா? ஓகே ஸோ இதுலயே வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டட் வேன்று ஒன்று இருக்கு. ஸோ அது என்னன்னா ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் கம்யூனிகேஷன். ஓகே ஸோ ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் கம்யூனிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா நமக்கு பேங்க் ஒயிட் லிஸ்டிங் பண்ணும். ஸோ பேங்க் ஒயிட் லிஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ஐபி சர்வர் இருக்கு இல்லையா, இதை ஆமா. வந்துட்டு பேங்க் வந்துட்டு அவங்களோட சர்வர்ல ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஓகே இதுதான் வந்துட்டு பேங்க் ஒயிட் லிஸ்டிங் சொல்லுவோம். ஸோ இது ஓகே நமக்கு எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு எஸ்எஃப்டிபி வந்துட்டு ஓபன் பண்ணிடுவோம். ஸோ இது ஓகே. வந்துட்டு நமக்கு பேங்கோட எஸ்எஃப்டிபி கூட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ சரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபைல் வந்துட்டு இந்த ஃபோல்டர்ல பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் பேங்க் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எடுத்து ப்ராசஸ் பண்ணிடும். ஓகே ஸோ நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரும்போது இந்த இந்த டீடைல்ஸ்லாம் வந்துட்டு ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னு வந்துடும். ஸோ எப்படி ஓகே. வந்துட்டு நமக்கு வரும் அப்படின்னா யூடிஆர் நம்பர்னு சொல்லிட்டு வரும் நமக்கு. யூடிஆர் நம்பர் நம்மளுக்கு ஒரு ஹிட் ஆகும். ஆமா, இந்த யூடிஆர் நம்பர் வந்துட்டு நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வரும். ஸோ பேங்க் ஓகே ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நம்ம மேட்ச் பண்ணும்போது இந்த யூடிஆர் நம்பர் ப்ரோ, அதுக்கப்புறம் எந்த நம்மளோட ஸ்க்ரீன்ல இருக்கீங்க ஒரு நிமிஷம்? புரியல, சொல்லுங்க. இந்த ஸ்க்ரீன்ல தான் இருக்கீங்க. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே ஆமா, எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்றேன். ஓகே 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 ப்ரோ. ஸோ நமக்கு யூடிஆர் நம்பர் வரும். ஸோ பேங்க் ஓகே. ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த யூடிஆர் நம்பர் வந்துடும். ஸோ ஆஹா. ஸ்டேட்மெண்ட்ல நம்ம அப்லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட ஏபி இன்வாய்ஸையும் இந்த யூடிஆர் நம்பரையும் நம்ம மேட்ச் பண்ணும். மேட்ச் பண்ணும்போது நமக்கு ரிகன்சில் ஆயிடும். ஓகே ஓகேங்களா? ஸோ இதுலயே நமக்கு ஆட்டோமேட்டட் ரூட்லயே நமக்கு 2 வேஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு எஸ்எஃப்டிபி. எஸ்எஃப்டிபி தான் நம்ம இப்ப பார்த்தது. இன்னொன்னு ஓகே பாத்தீங்க அப்படின்னா ஏபிஐ கால். ஸோ இந்த எஸ்எஃப்டிபி பாத்தீங்கன்னா நமக்கு ரியல் டைம் கிடையாது. ஸோ ஓகே. ஈவன் தோ இது பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டட் ரூட்னாலும் பேங்க் பிக் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாதான் நமக்கு வந்துட்டு இந்த ரீகன்சிலேஷன் வந்துட்டு நடக்கும். ரைட்டுங்களா? ஓகே ஸோ அனதர் வே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது இருக்கு, ஏபிஐ கால், ரெஸ்ட் ஏபிஐ. ஓகே அதாவது நமக்கு ஆரக்கல்லே வந்துட்டு சோவா கேட்வேன்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க ஆரக்கல்ல வந்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது 12.2.6க்கு மேல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே நமக்கு சோவாங்கிறது வந்துட்டு ஒரு மிடில்வேர் ப்ராடக்ட். இது வந்துட்டு பார்ட் ஆஃப் இதுலயே வந்துடும் நமக்கு. ஓகே சரிங்களா? ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா இந்த சோவா கேட்வேல வந்துட்டு ஒரு மிடில் லேயர் மாதிரி இது கிரியேட் பண்ணிடும். பிகாஸ் ஓகே நம்ம இந்த பேங்க் சர்வர் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம்னா பேஸ்ட் ஆன் தி டிபி லிங்க்ஸ். ஸோ இந்த ஓகே டிபி லிங்க்ஸை வச்சு தான் வந்துட்டு இதை கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ டு அவாய்ட் திஸ் எக்ஸ்போஜர் நம்ம என்ன பண்ணுவோம்னா சோவா கேட்வே மூலமா இந்த ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ரெஸ்ட் ஏபிஐ என்ன பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டா பேங்க்ல இருந்து கால் பண்ணி இமீடியட்டா வந்துட்டு நமக்கு ரிசல்ட் சொல்லிடும். ஸோ ஒரு ஓகே செகண்ட்லயே வந்துட்டு நமக்கு இதோட இது முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ரீகன்சிலேஷனுக்காக நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வெயிட் பண்ணி நீங்க எடுக்கணுங்கிறது இல்லை. ஓகே ஓகேங்களா? ஸோ ஓகே. அதுதான். ஸோ இதுல பேங்க்ல பாத்தீங்க. இருந்து ஆக்சுவலா இது இந்த பேமெண்ட் அப்ரோச் ப்ராசஸ் வந்து ம் இது ஆக்சுவலா நான் கம்பெனில பண்றது எப்படின்னா, ம் இப்போ பல்க் பேமெண்ட்ஸ் வரும். ம் அது எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டு சிங்கிள் எக்ஸெல்ல போட்டுட்டு ம் அவங்க இது அதாவது இப்போ அவங்க சைட்ல அதாவது ஆர்பிஐலோ ஹெச்டிஎஃப்சிலோ அவங்க சைட்ல உள்ள போயிட்டு ம் இந்த பேமெண்ட் ப்ராசஸிங்ல ஒரு காலம் இருக்கும். அதுல அப்டேட் ம் பண்ணிடுவோம். ம் அப்டேட் பண்ணிட்டு ஆமா. ப்ராசஸ் பண்ணுவோம். ம் ஸோ இது வந்து அதை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கான இது திங். ஆமா, அதாவது இப்போ நீங்க ப்ராசஸ் பண்றது வந்துட்டு மேனுவல். ஸோ ஓகே மேனுவல் தவிர்த்து இப்போ நமக்கு ஆட்டோமேட்டட் ரூட் கூட இருக்கு. அதாவது ஆட்டோமேட்டிக்கா தான் இப்போ பேங்க் கிரியேஷன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, சப்ளையர் நேமு, ம் சைட் எல்லாமே வந்துரும். நம்ம அதுக்கேத்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி அதுதானே? இல்ல அப்படி சொல்ல. அதாவது பேமெண்ட் நீங்க ப்ராசஸ் பண்றது நீங்க ம். பண்றது வந்துட்டு மேனுவல் இந்த சென்ஸ் வந்துட்டு ஃபைல ஜென்ரேட் பண்ணி ஃபைல வந்துட்டு நீங்க தான் அப்லோட் பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா ஆமா. ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்துட்டு கோட் எழுதுவோம். ஸ்கிரிப்ட் ஓகே. எல்லாம் எழுதிட்டு நம்ம ம். ஒரு கன்கரண்ட் ப்ரோக்ராம் டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஓகே. கன்கரண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ம். பர்டிகுலர் டேபிள்ல நமக்கு டீடைல்ஸ் பார்க்கணும். அதாவது ஓகே. பேமெண்ட் ஃபைல் ஜென்ரேட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு சிஸ்டம் செக் பண்ணணும். எவ்ரி 1 hour, ஓகே. எவ்ரி 1 hour ஓகே. இல்லாட்டி half an hour பேஸ்ட் ஆன் தி பிசினஸ்
இது வந்துட்டு நீங்க ஆமா ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு நீங்க பார்த்துட்டு இந்த டைமிங்ஸ் வந்துட்டு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் செக் பண்ணும் எவ்ரி 1 hour செக் பண்ணிட்டு இதுல பேமெண்ட் ஃபைல் இருக்கு அப்படின்னா சிஸ்டம் இந்த பேமெண்ட் ஃபைலை எடுத்துட்டு போய் அந்த எஸ்எஃப்டிபி ஃபோல்டர்ல பேங்கோட எஸ்எஃப்டிபி ஃபோல்டர்ல போட்டுரும். ஸோ பேங்க் சைடில் அதே மாதிரி ஆட்டோமேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அதே மாதிரி இந்த ஃபைலை பிக் பண்ணி அவங்க வந்துட்டு ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அதுலேயே வந்துட்டு நமக்கு வேலிடேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த ஐஎஃப்எஸ்சி கோட் வேலிடேஷனு, பேங்க் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் இதெல்லாமே வேலிடேட் பண்ணி நமக்கு பாஸ் ஆர் ஃபெயிலுங்கிற இது வந்துட்டு வரும். ஸோ நமக்கு பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யூடிஆர் நம்பர் அப்டேட் ஆகி வந்துடும் நமக்கு. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்டிபியில் வந்துட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் பேமெண்ட் மட்டும் ரன் பண்ணீங்கன்னா சிஸ்டம் வந்துட்டு எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கும். சிஸ்டம் வந்துட்டு ஃபைலை வந்துட்டு ஃபோல்டரில் பிளேஸ் பண்ணுறது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் பேங்க் வந்துட்டு நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அது வந்துட்டு நமக்கு மெயிலில் வந்துடும். அது வந்துட்டு நமக்கு MT940 ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட் நம்ம இது பண்ணும். அதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு லோடர் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா பேங்கோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நமக்கு இம்போர்ட் பண்ணி நமக்கு இதில் பிளேஸ் பண்ணிடும். ஸோ நம்ம ஆட்டோ ரீகன்சிலேஷன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிடும். இந்த கேஸ் வந்துட்டு எல்லாமே ஆட்டோமேட்டடு. பட் ஆனா இதுல வந்து எப்படி அது இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு நாளைக்கு இது ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னன்னா இந்த பேமெண்ட் ப்ராசஸ் கிரியேஷன் இது வந்து ஒரு செட் பண்ணிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக் ரெகன்சிலேஷன் பண்றது எப்படின்னு கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? ஓகே. நம்ம ஆட்டோமேட்டிக் ரெகன்சிலேஷன் நம்ம இதுல பார்த்தலாம் சிஎம்எஸ்ல. சிஎம்எஸ்ஸா? ஓகே. அதாவது நம்ம பேமெண்ட் இதுல ஜஸ்ட் வந்து பேமெண்ட் கிரியேஷன் அண்ட் இதுதானா? இல்ல நம்ம என்னன்னா நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இன்வாய்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம இது பண்ணுவோம். என்னன்னா பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதுல பண்ணுவோம். இதுல சிஎம்எஸ்ல. ஸோ சிஎம்எஸ்ல மேனுவல் ரீகன்சிலேஷன், ஆட்டோமேட்டிக் ரீகன்சிலேஷன் எல்லாம் பார்ப்போம். ஸோ பார்ட் ஆஃப் தட் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். பட் இதுல என்னன்னா நமக்கு வந்துட்டு பேங்கோட கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால இதுல நமக்கு ஆட்டோமேட்டிக் ரீகன்சிலேஷன் பார்க்கலாம். பட் வந்துட்டு ஃபைல் வந்துட்டு லோடர் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியும். ஸோ இதுல பேங்கோட இது சப்போர்ட் இருக்காது நமக்கு. ஸோ நம்ம ரியல் டைமா அது பார்க்க முடியாது. நம்ம ரீகன்சிலேஷன் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்க ப்ரோ. ஓகே, அது ஓகே. ஓகே. டைம் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு? ஆமா ப்ரோ. ஆபீஸ் இன்னைக்கு ஒண்ணு இருக்கு. நாளைக்கு ஆக்சுவலா ஆபீஸ் லீவு. சரி. நாளைக்கு கிளாஸ் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நாளைக்கு சேம் டைமிங் தானே ப்ரோ? 7 o'clock பண்ணலாமா? ஓகே. 7 to 9, 7 to 8:30 அப்படி பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகே.